பர்சனல் ஃபினான்ஸ்னா சேவிங், பட்ஜெட்டிங், இன்வெஸ்டிங் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா இட் இஸ் டைம் டு ரீதிங்க். பர்சனல் ஃபினான்ஸ், மணி, காசு அங்க வந்துடும். இந்த பர்சனல் அப்படின்னு சொல்றப்போ ஒரு இண்டிவிஜுவலோட பிஹேவியர், நம்மளோட டெசிஷன்ஸ், நம்மளோட ஐடியாலஜிஸ், நம்ம லைஃப் ஸ்டைல், இது எல்லாமே உள்ள வந்து வரும். ஸோ பர்சனல் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்றப்போ காசோட நம்ம எப்படி பிஹேவ் பண்றோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். You might know what to do with the money, but if you don't know how to behave around the money, then money problem will start. ஃபினான்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் பத்தாது, அதாவது நாலேஜ் இருந்தா மட்டும் பத்தாது. அதை எப்படி ப்ராக்டிக்கலி அப்ளை பண்ணணும் அப்படின்றது நமக்கு வந்து தெரியணும். எந்த இடத்துல எதை பண்ணணும், எந்த இடத்துல எதை பண்ணக்கூடாது, அதை தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளோட ஃபினான்ஷியல் ஹெல்த்தை நம்மளால இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, பிஹேவியருக்கும் மணிக்கும் என்ன லிங்க், ஏன் பட்ஜெட் போட்டா மட்டும் பத்தாது, பர்சனல் ஃபினான்ஸோட அந்த பேசிக் ஃபவுண்டேஷன் என்ன, அண்ட் உங்களோட எக்ஸ்பென்சஸை கால்குலேட் பண்றதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ப்ரூவன் மெத்தட், இது எல்லாத்தையும் வந்து பார்க்கலாம். ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும், எதனால உங்களுக்கு இந்த மணி இஷ்யூஸ் வந்து இருக்கு, என்ன நீங்க வந்து மாத்திக்கலாம், எங்கெல்லாம் உங்களோட காசு வந்து அப்படியே போயிட்டு இருக்கு எக்ஸ்பென்சஸ் சைட்ல, இதெல்லாம் வந்து பார்க்கலாம். ஸோ நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. நான் உங்களோட சனாராம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். பிஹேவியர் அண்ட் மணி எப்படி லிங்க்ட்? ஆக்சுவலி தே ஆர் டைரக்ட்லி லிங்க்ட். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்மள நிறைய பேர் வந்து சொல்லுவோம், நம்மளோட சேலரி இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும் அப்படின்னு. பட் ஆக்சுவலி இட் டசன்ட் ஒர்க் லைக் தட். ஒரு 30,000 நீங்க வாங்குறீங்க அப்படின்னா அந்த டைம்ல உங்களுக்கு என்ன டென்ஷன் இருக்கும்? கிராசரிஸ் வாங்க முடியல, ட்ரெஸ் வாங்க முடியல, ரெண்ட் கொடுக்க முடியல, இந்த ஒரு ஸ்ட்ரெஸ் நமக்கு வந்து இருக்கும். அதுவே வந்துட்டு நீங்க ஒரு 60,000 வாங்குறீங்க அப்படின்னா அந்த டைம்ல நிறைய இஎம்ஐஸ் வந்துடும், வேற கொஞ்சம் கூட கமிட்மெண்ட்ஸ் வந்துடும், அதெல்லாம் கட்ட முடியலையே அப்படின்னு ஒரு ஸ்ட்ரெஸ் வரும். 1,00,000 நீங்க வாங்குறீங்க அப்படின்னா வீடு லோன் வந்திருக்கலாம், உங்களோட லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ் பண்ணணுமா இருக்கலாம், உங்களோட கமிட்மெண்ட்ஸ் ஜாஸ்தியா இருக்கலாம், அப்ப அங்கேயும் அந்த ஸ்ட்ரெஸ் வந்து இருக்கும். காசு நம்ம ஜாஸ்தி ஏர்ன் பண்றதுனால நம்மளோட ஸ்ட்ரெஸ் குறையுமான்னா கண்டிப்பா கிடையாது. நம்ம காசை ஜாஸ்தி ஏர்ன் பண்ண நம்மளோட கமிட்மெண்ட்ஸும், நம்மளோட ஆசைகளும், நம்மளோட டிசையர்ஸும் ஜாஸ்தி ஆக அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் ஜாஸ்தி தான் வந்து ஆகும். ஸோ இங்க வந்து என்ன சரி பண்ண முடியும் அப்படின்னா, the income doesn't matter, நம்மளோட பிஹேவியரை சரி பண்ணிக்கலாம். இப்ப 10 ரூபா உங்க கையில இருக்கிறப்போ அதை ஒழுங்கா உங்களுக்கு மேனேஜ் பண்ண தெரியும்னா 1,00,000 ரூபாய் கிடைச்சாலும் நீங்க அதை அழகா மேனேஜ் பண்ணுவீங்க. அந்த 10 rupeesக்கே உங்களால ஒழுங்கா மேனேஜ் பண்ண முடியலன்னா 1 lakh இல்ல 1 crore கிடைச்சாலும் உங்களால பண்ண முடியாது. நம்ம நிறைய இந்த ஸ்டோரி வந்து கேட்டிருப்போம். ஓவர் நைட்ல லாட்டரி அடிச்சு கோடி கணக்குல காசு வந்து நல்ல பணக்காரங்க ஆயிடுவாங்க. பட் ஒன்ஸ் அகேன் இந்த கப்பல் ஆஃப் மந்த்ஸ் அந்த காசெல்லாம் செலவு பண்ணிட்டு திரும்ப புவர் ஆயிடுவாங்க. ஏன்? அது காசு வராதனாலயா? காசு வந்தது, the income has come, பட் அங்க என்ன பிரச்சனை? அந்த இண்டிவிஜுவலோட பிஹேவியர். ஸோ நம்ம ஆஸ் அ பர்சன், ஆஸ் அன் இண்டிவிஜுவல் நமக்கு வந்து தெரியணும் நம்மளோட எந்த பிஹேவியர் காசோட பிரச்சனையை உருவாக்குது அப்படின்னு. ஸோ பர்சனல் ஃபினான்ஸ் அப்படின்னு சொன்னப்போ ஒன்ஸ் அகேன் நான் சொல்றேன், இட் இஸ் நாட் ஒன்லி அபவுட் மணி, இட் இஸ் அபவுட் ஆர் பிஹேவியர் அரவுண்ட் மணி. பட்ஜெட் போடுறது மட்டும் பத்தாது அப்படின்னு ஏன் சொல்றேன்னா, பட்ஜெட் நம்ம எல்லாருமே வந்து போடலாம். வில் பி மோட்டிவேட்டட். நம்ம வந்து உட்காந்து சரி இந்த 30 daysக்கு இதான் வந்து பண்ண போறோம், இதெல்லாம் வந்து பண்ண போறது இல்லை, காசுங்க எங்கெல்லாம் வந்து போதும் எல்லாம் வந்து டிசைட் பண்ணி வச்சிருவோம். ஆனா எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்றோம்? ஏன் அந்த பிரேக் வந்து வருது? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? மோஸ்ட்லி இந்த பட்ஜெட் உடையறதுக்கு காரணம் நம்மளோட எமோஷன்ஸா தான் வந்து இருக்கும். மணி நம்ம ஸ்பெண்ட் பண்றது லாஜிக்கலா இருக்கிறத தாண்டி எமோஷனல் ஸ்பெண்டிங் நம்ம நிறைய வந்து பண்ணுவோம். எமோஷனல் ஸ்பெண்டிங் அப்படின்னு சொல்றப்போ அன்பிளான்ட் எக்ஸ்பென்சஸ் தட் இஸ் லிங்க்ட் டு ஆர் எமோஷன். ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் பட்ஜெட் போட்டா பத்தாது அப்படின்னா, அந்த பட்ஜெட்டை நம்ம உடைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத புரிஞ்சுட்டு போட்டா நம்ம அதை வந்து ஓவர் ரைட் பண்ணிடலாம். அந்த எமோஷன் வரப்போ we can fight against it, we can control ourselves. பட் அந்த எமோஷன்னால நம்ம பட்ஜெட்டை உடைக்கிறோம் அப்படின்றத நமக்கு தெரியாதப்போ ஒரு ப்ராப்ளம் ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், நம்மளோட பிஹேவியர் அரவுண்ட் த மணி. காசு வரப்போ என்ன பண்றோம் அதை அறிஞ்சு பண்ணணும். அடுத்தது, நம்ம ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளோட எமோஷனை அதை உடைக்கிறதுக்கான அந்த கண்ட்ரோலை வந்து எமோஷனுக்கு கொடுக்கக்கூடாது. ஸோ த ஆக்சுவல் ஃபவுண்டேஷன் ஆஃப் பர்சனல் ஃபினான்ஸ் என்னன்னா அவேர்னஸ். அவேர்னஸ் அபவுட் வாட்? அபவுட் வேர் த மணி இஸ் கோயிங். நம்மள நிறைய பேர் அதை வந்து கவனிக்க மாட்டோம். காசு எங்க போகுது, எங்க ஜாஸ்தி செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம வந்து ஃபேஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா சம் சென்ஸ் ஆஃப் கில்ட் இல்லைன்னா ஒரு பயம் வந்து இருக்கும். சிலப்போ ஜாஸ்தி செலவு பண்ணிட்டு செலவு பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கிறதுனால எவ்வளவு செலவு பண்ணோம், எங்க செலவு பண்ணோம் அப்படின்றத பார்க்க மாட்டோம்.
பட் அன்லெஸ் அண்ட் அன்டில் நம்ம எங்க செலவு பண்றோம், காசு எங்க லீக் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கலன்னா நம்மளால நம்மளோட ஃபினான்ஷியல் ஹெல்த்தை ஃபிக்ஸ் பண்ணவோ பெட்டர் ஆக்கவோ முடியாது. மணி இட் ஹேப்பன்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹேபிட், நாட் பிகாஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். ஸ்ட்ரக்சரிங் அப்படின்னு சொல்றப்போ உங்களோட பட்ஜெட்டிங், சேவிங்ஸ் அண்ட் பட்ஜெட்டிங். ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிடுறோம், அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணிக்கிறோம், அதை ஃபாலோ பண்றோம். அங்க ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா எதனால அங்க பட்ஜெட் உடையுதுன்றத தெரிஞ்சுட்டு அதை ஃபிக்ஸ் பண்றோம் நம்மளோட எமோஷன்ஸ். அடுத்தது growth, இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம சேமிச்சுக்கிற காசுல இருந்து கொஞ்சம் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணி காசை வளர்க்க ட்ரை பண்றோம். ஏன்னா இன்ஃபிளேஷனை பீட் பண்ணணும், லாங் டேர்ம்க்கு நமக்கு காசு வேணும். அதுக்காக இந்த ஆர்டரை மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. காசோட நமக்கு இருக்கக்கூடிய பிஹேவியர் கரெக்டா இருக்கணும், நம்மளோட எமோஷன்ஸ் ரெகுலேட்டடா இருக்கணும், ஸ்ட்ரக்சர்ட் அதாவது பட்ஜெட்டிங் இருக்கணும், சேவிங்ஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் growthக்கு போகணும். இது நம்ம மிக்ஸ் மேட்ச் பண்ணோம் அப்படின்னா காசு தங்காது. இப்ப நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க ஆனா உங்க கையில சேமிப்பு இல்லை அப்படின்னா ஒரு பிரச்சனை வரப்போ காசு எங்க இருந்து எடுப்பீங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் உடப்பீங்க. பட் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம லாங் டேர்ம் பிளான் பண்ணது. சரி, ஓகே, நீங்க நிறைய சேமிச்சு வச்சிருக்கீங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணி வச்சிருக்கீங்க, சூப்பர். பட் உங்களோட எமோஷன் கரெக்டா இல்ல, ஐபோன் ரிலீஸ் ஆகுது, உங்களுக்கு ஐபோன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு 1,50,000 போட்டு நீங்க அதை வாங்குறீங்கன்னா அப்ப காசு அங்க நிக்கல. So when you know how to behave with the money, when you know how to regulate your emotions with the money, ஒரு பிளான் போட்டிருக்கீங்கன்னா அது கரெக்டா ஸ்டிக் ஆகிறதுக்கான அந்த ஒரு மெச்சூரிட்டி, எமோஷனல் மெச்சூரிட்டி உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க சேமிக்கிறீங்க, பட்ஜெட் போடுறீங்க, இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் ஹெல்த்தை கிராஜுவலி உங்களால பெட்டர் ஆக்க முடியும். சரி, ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்பென்சஸ் நம்ம எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். நான் சொன்னேன் ஒரு ப்ராக்டிகல் மெத்தட், ரொம்ப சிம்பிள். நம்ம 1 month பட்ஜெட்டிங்லாம் இப்போ போடல, நம்ம ஜஸ்ட் ஒரு 1 week நம்மளோட எக்ஸ்பென்சஸை ஆடிட் பண்ண போறோம். நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 7 days எடுத்துக்கோங்க. 1 week. ஏன் 1 week அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்த வாரம் செலவு பண்ற மாதிரி தான் அடுத்த வாரமும் பண்ணுவோம். அட்லீஸ்ட் 70 to 80%. நீங்க வீக்கெண்ட் பார்ட்டி பண்றாங்கன்னா வீக்கெண்ட் பார்ட்டி போவீங்க, நீங்க வீக்கெண்ட் ஷாப்பிங் பண்றாங்கன்னா வீக்கெண்ட் ஷாப்பிங் போவீங்க, கிராசரிஸ் வீக்கெண்ட் வாங்குவீங்கன்னா வீக்கெண்ட் கிராசரிஸ்க்கு போவீங்க. வீக் டேஸ்ல ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு உங்களுக்கு வெளியே சாப்பிடணும்னு ஒரு மைண்ட் செட் இருந்ததுன்னா எவ்ரி வீக் டே அந்த ஒரு நாள் அங்க போவீங்க, பிகாஸ் இட் பிகம்ஸ் அ ஹேபிட். ஸோ 7 days நீங்க உங்களோட எக்ஸ்பென்சஸ் கால்குலேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் எங்க நீங்க காசு ஜாஸ்தி செலவு பண்றீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் நோட் டவுன் பண்ணிக்கணும். சின்ன எக்ஸ்பென்சஸ்ல இருந்து பெரிய எக்ஸ்பென்ஸ் வரைக்கும் எவ்ரிதிங் ஷுட் பி நோட்டட் டவுன். ஒரு டீ குடிக்கிறதாகட்டும், ஒரு டெலிவரி ஃபீ ஆகட்டும், பர்ச்சேஸ் ஆகட்டும், ஷாப்பிங் ஆகட்டும், வெளியே சாப்பிட்றதாகட்டும், எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு 3 கேட்டகரியா அதை நீங்க லேபிள் பண்ணணும். நீட், வாண்ட், எமோஷன். இந்த நீட் அப்படின்றது உங்களோட தேவைகள், உங்களோட லஞ்ச் ஆகட்டும், உங்களோட கிராசரிஸ் ஆகட்டும், இதெல்லாம் நீட்ல வரும். வாண்ட் அப்படின்னு சொல்றப்போ உங்களோட ஆசைகள், நீங்க வெளியே போய் ஷாப்பிங் பண்றது, ஆன்லைன் ஷாப்பிங் பண்றது, வெளியே போய் சாப்பிடுறது, இதெல்லாம் வாண்ட் கீழே வந்துடும். இந்த எமோஷன் கீழே என்ன வரும் அப்படின்னா ஆஃபீஸ்ல ஒரு சண்டை, கோவம் வருது, ஃப்ரஸ்ட்ரேட்டட், வெளியே போய் ஷாப்பிங் பண்றது, ரொம்ப சங்கடமா இருக்கு அதனால நான் இன்னைக்கு ஒரு தீம் பார்க் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீம் பார்க் போறது, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்னோட ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு நான் ஒரு பார்ட்டி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பிளான்ட் எக்ஸ்பென்சஸ் பண்றது. இந்த எக்ஸ்பென்சஸோட எமோஷன் லிங்க்டா இருக்கு. எமோஷன்னால தான் இந்த எக்ஸ்பென்சஸ் நம்ம பண்றோம். அதை எமோஷனல் ஸ்பென்ஸ் கீழே எழுதிக்கோங்க. இதை நீங்க டிரான்ஸ்பரண்டா ஜென்யூனா பண்ணணும். உங்ககிட்டயே உங்களை நீங்க மறைச்சுக்கணும்னோ இல்ல கில்ட்டியா ஃபீல் பண்ணணும்னோ இல்ல பயப்படணும்னோ ஜாஸ்தி செலவு பண்ணிட்டோமோ அப்படின்னு தேவையே கிடையாது. The more transparent and genuine you are, the easily you can fix the leak. அதுதான் விஷயம். So end of 7th day உங்களோட emotional spends எவ்வளோ இருந்துச்சு அப்படின்றத கால்குலேட் பண்ணுங்க. In case if this is high, உங்களோட எக்ஸ்பென்சஸை ஈஸிலி உங்களால மேனேஜ் பண்ண முடியும் வித்வுட் எனி பெயின். அதுதான் விஷயம். நீட் வாண்ட் அப்படின்னு சொல்றப்போ நீட்னா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு we can see எங்க கட் பண்ணலாம் அப்படின்னு. பட் நீட் we cannot fight over it. ஏன்னா அதெல்லாம் necessities. பட் வாண்ட்னு சொல்றப்போ கண்ட்ரோல் பண்ணலாம். பட் இந்த எமோஷன் ஸ்பெண்டிங் அப்படின்னு சொல்றப்போ கட் பண்ணிடலாம். அது தேவையில்லாத ஒரு செலவு. ஸோ இந்த ஒரு 7 day எக்ஸ்பென்ஸ் ஆடிட்டை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்க எங்கெல்லாம் காசு செலவு பண்றீங்க, எங்கெல்லாம் தேவையில்லாம செலவு பண்றீங்க அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வரும். ஸோ பேசிக்கலி பர்சனல் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்றப்போ மணியை நல்லா மேனேஜ் பண்றது மட்டும் கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்மளோட ரிலேஷன்ஷிப் வித் மணியை நம்ம ஒழுங்கா மேனேஜ் பண்ணுங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன்ஸ் அகேன் பிஹேவியர், எமோஷன், ஸ்ட்ரக்சர் கீழே பட்ஜெட்டிங், சேவிங் அது எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் growth. இதை நம்ம எல்லாத்தையும் கரெக்டா பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் காசு எங்க போகுது, அவேர்னஸ். ஸோ அதுக்கு தான் இந்த மெத்தட் கொடுத்துருக்கேன். ஸோ டூ இட். அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நான் ரிப்ளை பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஃபவுண்டேஷனை நம்ம ஸ்ட்ராங் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்லோலி நம்மளோட பில்டிங்கை நம்ம அழகா எழுப்பிக்கலாம். தட் இஸ் த பிளான். Personal finance is not about being rich fast. It is being calm, clear and consistent. உங்களோட பிஹேவியர் இம்ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா மணி ஆட்டோமேட்டிக்லி இம்ப்ரூவ் ஆகும். உங்ககிட்ட இந்த ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு give it some time. உட்காந்து கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க. என்னோட மணி ப்ராப்ளம் என்னோட இன்கம்னாலயா
இல்ல is it because of my behavior towards the money? Give it some time, யோசிங்க உட்காந்து, you will realize a lot of things and கண்டிப்பா you can improve your financial health through that. I hope you found this video helpful and useful. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கண்டிப்பா தேவை. and I will meet you again in the next video. அது வரைக்கும் நீங்க உங்க நல்லா பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.